ஸோ இன்னைக்கு முடிவு பண்ணியிருக்கோம் என்னன்னா ரசம் உங்களை ப்ரெசென்ட் பண்ணணும். அதனால இன்னைக்கு ரசம் சூப்பராக ஸ்பெஷலாக செஞ்சுட்டு இருக்கோம். மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக கடைசி வர வீடியோ பாருங்க. ஹாய் எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நல்லா இருப்பீங்க. நான் உங்கள் செஃப் கலீத். நீங்க பார்த்துக்கொண்டு இருக்கிறது ஃபுட் மூமெண்ட்ஸ் 306. ஸோ இன்னைக்கு நம்ம கிச்சன்ல அருமையான ரசம் வடிட்டு இருக்கு. அடுப்பில் இருக்க ரசம் நல்லா கவனமா பாருங்க. ரொம்ப சூப்பரா அருமையான ஒரு ரெசிபி. இது ஒரு ட்ரெடிஷனல் தமிழ் ஃபுட்டு. ஸோ மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம கடைசி வர வீடியோ பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டட் ஆக போகுது. அதாவது ரசம்னால நம்ம ட்ரெடிஷனல் தமிழ் ஃபுட்டு. ஸோ இன்னைக்கு முடிவு பண்ணியிருக்கோம் என்னன்னா ரசம் உங்களை ப்ரெசென்ட் பண்ணணும். அதனால இன்னைக்கு ரசம் சூப்பராக ஸ்பெஷலாக செஞ்சுட்டு இருக்கோம். மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக கடைசி வர வீடியோ பாருங்க. அதாவது ரசம் லாஸ்ட்ல வந்து கொதிக்க விடக்கூடாது. சரி, அதாவது ரசம்க்கு முக்கியமான ஒரு டிப்ஸு. ஸோ கவனமாக பாருங்க. ரசம் கரெக்டாக கொதி வர்ற மாதிரி இருந்துச்சு, அப்படியே பொங்கி வர்ற மாதிரி இருந்துச்சு, டக்குன்னு கேஸ் ஆஃப் பண்ணி விட்டுருங்க, ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறங்க. சரியா? அதாவது ரசம் வந்து எப்பவுமே கொதிக்க விடக்கூடாது. நீங்கள் வீட்டில் எப்பவுமே சிக்கன் மட்டன் அது இதுன்னு எடுத்து சாப்பிடுவீங்க. கூட இந்த ரசம் வச்சு சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு டைஜஷனுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. டைஜஷன் வந்து எப்பவுமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ரெசிபி வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். Just happened.